ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே நாங்கள் எங்கள் ஏரியாவில் வீரபண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து சில பேர் வந்து நேர்த்திக்கடைனா கோயிலில் கிடா வெட்டுவாங்க. எங்களுக்கு நேர்த்திக்கடை எதுவும் இல்லை. கோயில் போயிட்டு வந்து வீட்டில் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்போ வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் கூட பிறந்தவங்க 3 பொம்பளை பிள்ளைய, ஒரு பையன். அவங்க ஃபேமிலி எல்லாருமே இது பண்ணுறப்ப நம்ம கறியெல்லாம் வெளியில் எடுத்தால் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டில் ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆடை என்ன செஞ்சோம்னா ஆடை உரித்து சமைச்சோம். எல்லோரும் சேர்ந்து சமையல் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு செம்மையாக சாப்பிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரினா கோயிலில் இல்லாட்டி வீட்டில் இந்த மாதிரி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். மட்டன் குழம்பு வச்சோம். அதுக்கடுத்து தலை, மண்டை அதெல்லாம் தனித்தனி குழம்பு வச்சாங்க. மண்டை ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த குடலை கழுவிட்டு சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு தான் அதுக்கு முன்னாடி அறுக்குறாங்க. அப்போ தான் அறுக்க ஈஸியாக இருக்குமா. மஞ்சத்தூள்லாம் போட்டு அந்த ப்ராசஸ்லாம் நமக்கு தெரியாது. எங்கள் அக்கா பையன் தான் செமையாக பண்ணேன். மண்டையும் வாட்டி அது ஒரு குழம்பா வச்சிட்டாங்க. இந்த பாட்டிக்கு 100 வயசு ஆகுது. எங்கள் அப்பாவுக்கு பெரியம்மா. செம்மையாக சாப்பாடெல்லாம் ஆக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு சின்ன பசங்க எல்லாம் ஒரு சின்ன ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து ஊர்லேருந்து நான் வீட்டுக்கு வரப்போ கொஞ்சோண்டு சிக்கன் கொண்டு வந்தோம். நைட்டுக்கு தோசை ஊற்றுறதுக்காக அந்த சிக்கன் இது பண்ணோம். மிளகாத்தலை ஏன் முழுசாக இருக்குன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வரப்போ இதெல்லாம் போட்டு தான் கொண்டு வருவாங்க. அது மாதிரி தான் நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்தோம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நாங்களும் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ விற்கிற விலைவாசிக்கு மட்டன்லாம் எடுக்கணுமா 1000 ரூபாய் ஆகுது. இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுத்தோம்னா எப்படியும் ஒரு 3 கிலோ 4 கிலோ எடுத்தாலுமே நம்ம பத்தாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நல்லா மன திருப்தியாக சாப்பிட்லாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். நீங்களும் ஹாப்பியாக எல்லாருமே இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்க. நைட்டுக்கு இதை வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரு பெட்டை போட்டாச்சு. ஹாப்பி சண்டே. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதேமாதிரி லீவ்லேயும் பிள்ளைகளும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.